தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 16/3/2025 ஞாயிற்றுக்கிழமை, அஸ்தம் நட்சத்திரம் காலை 11:03 வரை, பிறகு சித்திரை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து அன்னதான பலன். இப்ப அன்னதானம் போடுறோம்னு சொன்னாலே நிறைய பேர் பணம் கொடுக்க காத்திருக்காங்க. அன்னதானத்துக்கு அவ்வளவு மகிமை உண்டு. என்ன போதும் அப்படின்னு சொல்றது அன்னதானத்தில் ஒன்றில். நீங்கள் ஏதாவது ஒருத்தருக்கு 100 ரூபா கொடுத்தா 200 தரமாட்டாரா அப்படிம்பாங்க. 1000 கொடுத்தா 2000 தரமாட்டாராம்பாங்க. 10,000 கொடுத்தா லட்சம் தரமாட்டாராம்பாங்க. எதுலையுமே அவங்களுக்கு மனதில் அந்த குறை இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட வேணுங்கிற எண்ணம் வரும். ஆனால் சாப்பாடு போடுகிற பொழுது அளவுக்கு மேலே சாப்பிட முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவு வந்தோன்னா போதும் 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 அப்படிம்பாங்க. ஆக நம்ம வாழ்க்கையில் நிறைவு அவங்களுக்கு அடைய வைக்கிறான் ஒரு அன்னதானத்தின் போது. அதனால நம்ம வாழ்க்கை நிறையுங்கிறேன். அதில் நாங்கள் 1000 2000 செலவழிச்சு எங்களுக்கு அன்னதானம் போட முடியுமா ஐயா? வசதி வேணுமில்ல, 5000 10,000 செலவழிச்சாலும் அன்னதானம் போட நினைக்கிறவங்களுக்கு ஒரு எளிய வழி ஒன்று இருக்குது. அதாவது ஊரணியில் கோவில்களுக்கு பக்கத்தில் ஊரணி இருக்கும். அந்த காலத்தில் இப்பவும் குளம் இருக்குது. அதில் மீன்கள் நிறைய தெரியும். அந்த மீன்களுக்கு பொறி போட்டாலே போதுமா. சாதாரணமாக எந்த குளத்துக்கு போனாலும் மீன்களுக்கு பொறி போட்டால் ஒரு மீனுக்கு ஒரு பொறி இருந்தால் போதும் சாப்பாடு. ₹1 நியாயப்பட்டீங்கன்னா 1000 மீனை திருப்திப்படுத்தலாம். அது முக்கியமாக யார் போடணும்னா, ஜலராசியில் பிறந்தவங்க மீனுக்கு பொறி போட்டால் அற்புதமான பலன் கிடைக்குமா. கடகராசி, மகர ராசி, மீன ராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக போடணுமா. அதுக்கு ஒரு பாடல் உண்டு. கடகமுடன் மகரமது வாய்த்த மாந்தர், காண்கின்ற மீனத்தில் உதித்த மாந்தர், தடம்பொருளா வாழ்வமைய தடைகள் நீங்க, தக்கவிதம் எதிர்காலம் அமைய வேண்டின், மடமடன ஓடுகின்ற நீரில் ஆடும் மகத்தான மீன்களுக்கு உணவளிப்பீர். திடமின்றி பறக்கின்ற பொறியை தூவி. திடமா இருக்கு அது பொறி, அப்படி காத்துல பறந்துடும். நம்ம காரில் சாப்பிட்டுக்கிட்டு போனோம்னா அந்த காத்தடிக்கிறதுல பறந்து போயிடும் கையில இருந்து. மிக மிக லேசா இருக்கக்கூடியது அந்த அரிசி பொறி தான். அந்த திடமின்றி பறக்கின்ற பொறியை தூவி தின்பதற்கு அளித்தாலே பலன்கள் உண்டாங்கிறேன். அதனாலே மீனுக்கு பொறி போடுவது கூட ஒரு அன்னதானத்தின் பலன் என்று அந்த காலத்திலே சொல்லி வைத்திருக்கிறார்கள். எனவே எளிய முறையிலே இதுபோன்ற அன்னதானங்கள் கூட செய்யலாம் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, லாபஸ்தானத்திலே உங்களுக்கு சனி இருக்கிறார். சனி பலம் பெற்று இருப்பதனாலே லாபம் சிறப்பாக வரும். தொழில் முன்னேற்றம் உண்டு. நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று உங்களுக்கு இன்றைக்கு தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கப் போகின்றது. நண்பர்களும் உங்களுக்கு நண்பகலுக்கு மேல் நல்ல தகவலை கொடுப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள். விரயஸ்தானத்திலே 4 கிரகங்கள் இருந்தாலும் சுபவிரயமே உங்களுக்கு உண்டு. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நட்பு வட்டம் விரிந்து நலம் காணுகின்ற நாள். இன்று நண்பகலுக்கு மேல் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கப் போகிறது. 2 செவ்வாய் இருப்பதால் கொஞ்சம் கோபம் அதிகரிக்கலாம். கோபத்தின் காரணமாக ஒரு சில காரியங்கள் நடைபெறாமல் போகலாம். கொஞ்சம் அன்போடு பேசுவது நல்லது, அரவணைத்து செல்வது நல்லது. அதே நேரத்தில் உடன்பிறப்புகள் வெளியே இருந்த பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். உத்தியோகத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது. இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து இணையும் நாள். சுப செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். குடும்ப நலன் கருதி பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். அது நீண்ட தூர பயணமாக கூட இருக்கலாம். வாக்குவாதங்கள் செய்தவர்கள் மனம் மாறுவார்கள். தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மதிப்பும் மரியாதையும் உயர்கின்ற நாள். மனக்குழப்பம் அகலும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். அஷ்டமத்தில் சனி அடி எடுத்து வைத்தாலும் கூட 9ஆம் இடத்திலே 4 கிரகங்கள். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். அரசல் புரசலாக இருந்த அண்ணன் தம்பிகள் இன்று குணம் ஒத்து வருவார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் மட்டுமல்ல, அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். இன்று நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, கண்டகச்சனையின் ஆதிக்கத்தில் இருக்கிறீர்கள். எனவே கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும். ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு. எதையும் குறிப்பிட்டபடி செய்ய இயலாது. தேக்கம் எல்லாம் அனைத்திலும் வருகிறது என்று நினைப்பீர்கள். ஒரு காரியத்தை தொடங்கினால் அது உடனடியாக முடிவடையாது. 1க்கு 2 முறை நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய சூழல் உருவாகலாம். விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். வீடு மாற்றங்களும் இடமாற்றங்களும் செய்யலாமா அல்லது ஊர் மாற்றம் செய்யலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். அப்படி சிந்திக்க வைக்கின்ற நாள் இந்த நாள். இருப்பினும் இந்த ஞாயிற்றுக்கிழமை சோமாஸ்கந்தர் வழிபாடு உங்கள் எண்ணங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும்.
கன்னிராசினியர்களே, ராசியிலேயே கேதுவோடு சந்திரன், மனதுகாரகனோடு கேது இருக்கின்றார். மனக்கவலைகள் அதிகரிக்கும், இனம் புரியாத கவலை மேலோங்கும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்று எதிலும் இரட்டித்த சிந்தனை. நண்பர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் கூட அது நல்லதாக தெரியாமல் பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். வீண் பலிகளுக்கு ஆளாக நேரிடும். இன்று நீங்கள் மிக மிக கவனத்தோடு இருப்பதே நல்லது. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் குறுக்கீடு சக்திகள் அதிகரிக்கும் நாள். கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்திக் கொள்ள நேரிடும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. பயணங்களாலும் உங்களுக்கு பலன் கிடைக்காது. அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலே சூரியன் ராகு சேர்க்கை. எதிரிகளின் பலம் மேலோங்கி இருக்கிறது. உங்கள் முன்னேற்றத்தை அருகில் இருப்பவர்களிடம் தெரிவித்தால் அதன் மூலமாக பிரச்சனைகள் வரலாம். யாருக்கேனும் பணப்பொறுப்பு சொல்வதை கூட இன்று தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் மிக மிக கவனம் தேவை. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பாசமிக்கவர்கள் பக்கபலமாக இருக்கும் நாள். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். அது மட்டுமல்ல, தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும். நேற்று செய்ய மறந்த பணியை இன்று செய்து முடிப்பீர்கள். பிறருக்காக வாங்கி கொடுத்த தொகை உங்களுக்கு வந்து சேரும். தொழில், உத்தியோகம் போன்றவற்றிலே நல்ல நிலை உருவாகப் போகிறது. கைகளில் கணிசமான தொகை கைகளிலே புரளும். அதே நேரத்தில் 4ஆம் இடத்திலே சனி இருக்கின்றார். கொஞ்சம் பலம் பெற்றிருப்பதனாலே சிறு சிறு தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் வரலாம். அச்சுறுத்தல் ஏற்படும் பொழுதே மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு 6ஆம் இடத்திலே குரு, 7ஆம் இடத்திலே செவ்வாய். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இருந்தாலும் கூட நீங்கள் வரம்பு மீறி பேசுவதால் வாய்ப்புகள் சில கை நழுவி செல்லலாம். வாரிசுகளால் சில பிரச்சனைகள் வரலாம். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். அயல்நாட்டிலிருந்து வருகின்ற தகவல் அதிர்ச்சி தரக்கூடியதாக கூட இருக்கலாம். 3லே சனி, முன்னேற்ற பாதையில் சில சறுக்கல்கள் உங்களுக்கு உண்டு. 10ல் கேது இருப்பதால் திடீரென உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படலாம். பணி நீக்கம் செய்யப்பட்டு அதன் விளைவாக மனக்கவலைகள் கூட வரலாம். மிக மிக கவனத்தோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். மகர ராசினியர்களே, குருவின் பார்வை ராசியில் பதிவது நன்மைதான். அதே நேரத்தில் உங்களுக்கு சுற்றத்தார்களாலும் நன்மை கிடைக்கும். நண்பர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். 2ல் சனி இருப்பதனாலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். இழந்த வேலையை கூட மீண்டும் பெறக்கூடிய யோகம் உண்டு. உங்களுடைய அந்த உத்தியோகம் பார்க்கின்ற இடத்திலே மேலதிகாரிகள் உங்களுக்கு அந்த நுணுக்கங்களை கூட கற்றுக் கொடுப்பார்கள். இன்று குரு பார்வை இருப்பதனாலே நீங்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. பொருளாதாரம் நிறைவாக இருக்கிறது. கும்பராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் தடைகள் அதிகரிக்கும், தாமதங்கள் அதிகரிக்கும். எல்லை மீறி பழகியவர்களால் தொல்லைகள் ஏற்படலாம். இறை வழிபாடுதான் உங்களுக்கு இனிமை சேர்க்கும். அதே நேரத்தில் நேற்று நடந்த பிரச்சனை இன்று விஸ்வரூபம் எடுக்கலாம். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களிடம் குறை கூறுவார்கள். நீங்கள் என்னதான் நன்மை செய்தாலும் அவர்கள் நன்றி காட்ட மாட்டார்கள். அதே நேரத்தில் பயணங்களை கூட நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. வாகனங்களாலும் பிரச்சனை, பயணங்களாலும் பிரச்சனை என்ற நிலை உருவாகும். உத்தியோகத்தில் உங்கள் முன்னேற்றத்தை சக பணியாளர்களிடம் தெரிவிக்க வேண்டாம். மேலதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும். இந்த நாள் கவனம் தேவைப்படும் நாள். மீனராசினியர்களே, கூட்டுக்கிரக யோகம் செய்கின்ற நேரம். குமுறும் நெஞ்சம் அமைதியடைய கோவிலுக்கும் நீங்கள் சென்று வழிபட்டு வர வேண்டும். அதே நேரத்தில் சூரியனோடு ராகு இருப்பதனாலே சில காரியங்கள் நடைபெறுவது போல் இருந்து கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லலாம். எனவே வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். குலதெய்வ வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். அதே நேரம் உங்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்தக்கூடிய நாள். இன்று உங்களுடைய கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வழி பிறக்கும். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது போன்றவற்றிலும் கவனம் செலுத்துவீர்கள். வாங்கிய இடத்தை விற்பதன் மூலமும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கலாம். என்ன இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். மேலும் வளம் பெற, நலம் பெற சோமாஸ்கந்தர் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.